வணக்கம். ஜிஎஸ் அஸ்ட்ராலஜி கௌதம் தினேஷ்குமார் ஃப்ரம் விருதுநகர். நம்மளோட சேனல்ல தொடர்ந்து கிரகங்களோட இணைவுகள் பற்றி நிறைய வீடியோஸ் போட்டிருக்கோம். சூரியன் சனி, சந்திரன் சனி, செவ்வாய் புதன், குரு புதன். ஸோ அந்த வரிசையில இன்னைக்கு நம்ம சந்திரன் புதன் இந்த இணைவு ஒரு ஜாதகத்துல இருந்துச்சுன்னா என்ன மாதிரி ஒரு பலன் இருக்குங்கிறத. சந்திரன் மனோகாரகன், தாயை குறிப்பவர், நம்மளுடைய இரத்த ஓட்டத்தை குறிக்கக்கூடியவர், எண்ணங்களை குறிப்பவர், உடலை குறிப்பவர். சந்திரன் நின்ற ராசி நம்மளுடைய ஜென்ம ராசியாகும். சந்திரன் நின்ற நட்சத்திரம் நம்மளுடைய ஜென்ம நட்சத்திரமாகும். தசாபுத்திகள் அதுல இருந்து நமக்கு ஸ்டார்ட் ஆகி நடக்க ஆரம்பிக்கும் இல்லைங்களா. சந்திரன் டபுள் ஆக்ஷன் பண்ணக்கூடியவர், வளர்பிறை தேய்பிறை சந்திரன் அப்படிங்கிற மாதிரி. சூரியனுக்கு சமசப்தமா 7ஆம் இடத்துல இருக்கிற போது பௌர்ணமி சந்திரனா வளர்பிறை சந்திரனா நமக்கு ஒரு நல்ல மனோ எண்ணங்களையும் சிந்தனைகளையும் கொடுக்கக்கூடிய ஒரு கிரகம் அவர். சரிங்களா. உணர்வோடு எல்லாரையும் ஒரு அனுசரிச்சு ஒரு பொறுமையா ஒரு ஒருங்கிணைத்து கொண்டு போவதில் சந்திரன் ஒரு மிகப்பெரிய ஸ்பெஷலிஸ்ட். வளர்பிறை சந்திரனா இருந்தா அது இன்னும் நல்லா இருக்கும் இந்த பலன்கள். சரிங்களா. தேய்பிறையா இருந்தா கொஞ்சம் கெடுக்கக்கூடிய தன்மைகள் இருக்கவே செய்யும். கெட்டது மனம் அப்படிங்கிற மாதிரி. இருள் சந்திரனா போயிட்டாரா ஒரு மாதிரி ஸ்டெபிலிட்டி இல்லாத ஒரு முடிவு, ஒரு ஒரு பேச்சு தெளிவில்லாம, ஒரு காலையில ஒண்ணு பேசுவாங்க, சாயந்தரம் ஒண்ணு மாத்தி பேசிக்குவாங்க. அந்த மாதிரி மாறி மாறி இருக்கக்கூடிய தன்மைகளை சந்திரன் தேய்பிறையா இருக்கும்போது கொடுக்கவே செய்யும். பிரயாணத்துக்கு முக்கிய பங்கு வகிக்கக்கூடியவர் சந்திரன். வேகமா ஒரு ராசியை கடந்து வரக்கூடிய ஒரு கிரகம்னா அது சந்திரன் தான். 2.25 நாள்ல கடந்து வந்த ஒரு ராசி தேய்பிறை சந்திரன். இதுவே சூரியனுக்கு பின்னத்துல 4ஆம் கட்டம் அமாவாசை. சூரியனோடு நெருங்கி போய் அமாவாசை நிலையில போய் கூட உட்கார்ந்துக்கிறாரு. சூரியனோட ஒரே கட்டத்துல இணைஞ்சிருக்கிறாரு அப்படின்னா அமாவாசை சந்திரனாகி இருள் சந்திரனாகிய தன்மை கடுப்பாவி அப்படிங்கிற அளவுக்கு ஒரு கொடூர தாக்குதலை ஜாதகருக்கு கொடுக்கவே செய்வார். மனம் சார்ந்த விஷயங்களில், தாய் சார்ந்த விஷயங்களில், பிரயாணம் சார்ந்த விஷயங்களில் ஜாதகரை எந்த அளவுக்கு ட்ரபிள் பண்ணணுமோ அந்த அளவுக்கு ட்ரபிள் பண்ணிட்டு தான் விடுவார் இந்த சந்திரன். இதுல குரு சுக்கிரனோட பார்வை இவருக்கு அந்த இருள் சந்திரனா இருக்கும் போது குரு சுக்கிரனோட பார்வை விதிவிலக்கு. சரிங்களா. புதன் சந்திரன் ஒரு விதத்துல புதனுக்கு தனக்கு அதாவது தாய்ங்கிற மாதிரி. ஏன்னா குருவோட மனைவிக்கும் சந்திரனுக்கும் இல்லீகலா ஒரு விதத்துல பிறந்தவர் தான் புதன்கிறதுனால புதனுக்கு இப்படி ஒரு அவப்பெயர் சந்திரனால உண்டாயிருச்சுங்கிறதுனால சந்திரனை புதனுக்கு பிடிக்காது. ஆனா சந்திரன் எப்பயுமே புதனை பகைமை பாராட்டுறது இல்லை. சோ இந்த புதன் யார்? புத்திக்கு காரக கிரகம், அறிவுக்கு காரக கிரகம், பேச்சு, அச்சு, கம்யூனிகேஷன், தொடர்பு, ஜோதிடம், நுண்ணிய அறிவு, நக்கல், நையாண்டி, இன்னும் அடுக்கி கொண்டே போலாம் புதனை பத்தி. சோ இவங்க 2 பேரும் ஒரு ஜாதகத்துல இணைஞ்சிருக்கிறாங்க, சந்திரன் புதன். சரிங்களா. எந்த வீட்டுல இணையிறாங்க ஃபர்ஸ்ட், யாருக்கு அங்க பலம் அதிகம் அப்படிங்கிறத பார்க்கணும். புதனோட வீட்டுல சந்திரன் எப்பவுமே ஒரு டிஸ்டர்பிளாலாம் இருக்கிறது இல்லை, மிதுனம் மற்றும் கன்னியில. ஆனா கடகத்துல போய் புதன் உட்கார போது நிச்சயமா எரிச்சல் ஊட்டுற நிலைமையில இருப்பாரு. அதே மாதிரி மிதுனம் கன்னி இவங்களுக்கு சந்திர தசை வரும்போது அப்படி ஒன்றும் பெரிய நெகட்டிவா அவர் செஞ்சிடறது இல்லை. மிதுனத்துக்கு தனாதிபதியாயும் கன்னிக்கு லாபாதிபதியாயும் வரக்கூடிய சந்திரன் அப்படி ஒன்றும் கெடுபலன்களை செய்வதில்லை. பாவிகளோட மாட்டினா மட்டும்தான் கடுமையான கெடுபலம். பாவத்துவமா இருக்கிறாரு, இருள் சந்திரனா போய் உட்கார்றாரு அப்படிங்கும் போதுதான் அந்த பெரிய நெகட்டிவ் இருக்குமே தவிர அப்பையும் கூட அவர் ரொம்ப எல்லாம் அந்த லக்கணங்களை கெடுக்கிறவை. ஆனா கடகத்துக்கு புதன் வந்தாருன்னா நிச்சயமா ஜாதகரை டாக்குமெண்டேஷன் பிரச்சனைகள், கையெழுத்து மோசடி, செக் மோசடி,
இன்னும் பேச்சால பிரச்சனையை கொடுக்கறது, என்ன சிந்தனைகள்ல வந்து கொடூர புத்தியா மாத்துறது, அந்த மாதிரி ஜாதகரை வந்து முன்கு பின்னா யோசிக்க வச்சு பிரச்சனையை கொடுத்து ஒன்று இல்லைன்னு பண்ணிடுறாரு. இந்த கடகலக்கணத்துக்கு புதன் தசை வரும்போது சுபத்துவம் ஒரு விதிவிலக்கு. சரிங்களா? சோ சந்திரன் புதன் எந்த லக்னத்துல இணைகிறாங்க, அதாவது எந்த இடத்துல எந்த ராசியில இணைகிறாங்க அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். மேஷம் விருச்சிகத்துல இணைகிறாங்க அப்படின்னா மேஷத்துல சந்திரன் நட்பு, விருச்சிகத்துல சந்திரன் நீசமா போயிடுவாரு, புதன் அங்க கடும் பகை. விருச்சிகத்துல புதன் இருக்கிறது எப்பவுமே நல்ல ஒரு இதே கிடையாது. ஜாதகரை கிரிமினல் மைண்டா ஆகக்கூடிய தன்மை கூட இந்த நீச சந்திரன் சேர்ந்தாருன்னா சுத்தம் அப்படிங்கிற மாதிரி ஆயிரும். அதற்கும் விதிவிலக்கு சுபத்துவம். சரிங்களா? வீடு கொடுத்தவனோட வலு இதெல்லாம் கூட நம்ம அதில் பார்க்கணும். சோ இருப்பினும் செவ்வாய் வீட்டுல புதனுக்கு வந்து எப்பயுமே ஒரு நல்ல அமைப்பே கிடையாது. ஏன்னா பகை கிரகம்ங்கும் போது அந்த இடத்துல டிஸ்டர்பா இருப்பாரு. கூட இந்த இருள் சந்திரன் உட்கார்ந்தாருன்னா கடுமையா டிஸ்டர்ப் ஆவாரு. தனக்கு பிடிக்காத தாய் கூட உட்கார்ந்துருக்கிறாருங்கிற ஒரு எரிச்சல் ஊற்ற மனநிலையில ஜாதகரை போட்டு பிரச்சனைக்கு உள்ளாக்கக்கூடிய தன்மைகள் வரும். அவருடைய காரகத்துவ வழிகள், பேச்சு, அறிவு, கையெழுத்து, இது மூலமா ஏதாவது ஒரு பிரச்சனைகளை சிக்க விட்டு ஜாதகரை மாட்ட வச்சிருவாரு. சோ அதனால இந்த இடத்துல எல்லாம் இணைவுகள் இருக்கா, நீங்க ஜாக்கிரதையா இருக்க வேண்டியது மிக மிக அவசியம். ரிஷபம் துலாம் இங்க புதன் பலமா இருப்பார். சிம்மத்துல 2 பேருக்குமே நட்புங்கிற மாதிரி பேரும். ஆனாலும் சந்திரனோட ஒளி தத்துவத்தை வைத்து நிச்சயமா பலன்கள் வந்து வேரி ஆகும். அந்த இடத்துல சனியோட வீடு மகரம் கும்பம், புதனுக்கு நட்பு. சந்திரன் சமம்ங்கிற மாதிரி போனாலும் கூட கும்ப வீட்டுல அவருக்கு பிடிக்காத ஒரு மாதிரி எரிச்சல் ஊற்ற நிலைமை தான் அங்கேயுமே சனியோட. குருவோட வீட்டுல சந்திரன் நட்பு, மீனத்துல நீசமா போயிடுவாரு. நீச பங்கம் கிடைக்கணும் கண்டிப்பா, இல்லைன்னா ஜாதகருக்கு வந்து பெரிய சிக்கலாக்கு உண்டான அறிவு சார்ந்த விஷயங்கள்ல பிரச்சனையை கொடுக்கறது, படிப்பு சார்ந்த விஷயங்கள்ல தடையை ஏற்படுத்துறது, கல்வி தடை ஏற்பட்டு ஜாதகர் வந்து சுத்தமா கல்வி அறிவு இல்லாம போறது, இதெல்லாம் கூட நடக்கிற உண்டான வாய்ப்புகள் வந்துடும். ஆயினும் குருவோட நிலைமையும் ஜாதகத்துல பார்க்கணும். 4ஆம் அதிபதி 5ஆம் அதிபதியோட நிலைமையும் ஜாதகத்துல பார்க்க வேண்டியது மிக மிக அவசியம். வெறும் புதன் மட்டும்தான் கல்வியை கொடுக்குறாரா அப்படின்னு கேட்டா அப்படியும் இல்லை. அவர் மெயினா ஒரு காரக கிரகம். ஆனாலும் 4ஆம் இடம் 5ஆம் இடம் மற்றும் குரு பகவான் உங்களுடைய ஜாதகத்தில் நன்றாக இருக்கிறார் என்றால் நிச்சயமாக உயர்கல்வி, மேம்படிப்பு அப்படி இப்படின்னு நல்லா படிச்சு செட்டில் ஆகக்கூடிய தன்மைகளும் ஜாதகத்துல பார்க்க முடியுது. சந்திரன் புதன் இணைவு இருக்கா, இருள் சந்திரனா இருக்காரா, வளர்பிறை சந்திரனா இருக்காராங்கிறது பார்க்கணும். 5 டிகிரிக்குள்ள இணைஞ்சிருக்கிறாங்களாங்கிறத செக் பண்ணணும். 5 டிகிரியில் இணைஞ்சிருக்கிறாங்களா, நீங்கள் பேசுவதுல ரொம்ப ரொம்ப கவனமா இருக்கு. முன்னுக்கு பின்னா ஜாதகரை எதையாவது ஒண்ணு பேச விட்டு மாட்டி விடக்கூடிய தன்மைகள் நடக்கவே செய்யும். இந்த இணைவு இருக்கும்போது அதிகப்படியான எண்ண ஓட்டங்கள், தேவையில்லாத காதல் விவகாரங்கள்ல சிக்கக்கூடிய அமைப்பு இந்த சந்திரன் புதனுக்கு நிச்சயமா இருக்கவே செய்யும். தாயார் விஷயங்கள்ல பிரச்சனையை கொடுக்கறது, இதெல்லாம் நான் சொல்றது இருள் சந்திரனா இருக்கிறாரு அப்படின்னா, வளர்பிறை சந்திரனா இருக்கிறாரு அப்படின்னா ஓரளவு இதுல இந்த பலன்கள்ல கொஞ்சம் டைல்யூஸ் ஆகும். அப்பையும் அவங்க இணைஞ்சிருக்கிற தன்மையை பொறுத்து தான். ரொம்ப 5 டிகிரியில் இணைகிறாங்களா, நீங்கள் வந்து பேச்சுல ரொம்ப கவனமா இருக்கணும். உங்களுடைய என்ன சிந்தனைகளை நல்லபடியா வச்சுக்கணும். சந்திரன் புதன் காம்பினேஷன் இருக்குன்னா தசாபுத்தியே வரலவே இல்லைன்னா கவலைப்படவே வேண்டியதில்லை. இந்த சந்திரன் புதன் இணைவு, சந்திரன் புதன் இணைவு இருக்கா ஜாதகருக்கு அம்மாவுக்கும் மகனுக்கும் உண்டான உறவுல சிக்கலை உண்டாக்கவே செய்யும். ஒரு இணக்கமான சூழல் இல்லாம போயிடும். சந்திரன் புதன் சேர்ந்திருக்கு ஒரு ஜாதகத்துல அப்படின்னா தாய்க்கும் மகனுக்கும் உண்டான பிரச்சனைகளை சிக்கலை கொடுக்கறது, நீ பெரியவனா நான் பெரியவனாங்கிற போட்டியை கொண்டு விடுறது, இதெல்லாம் இந்த மாதிரி சந்திரன் புதன் நினைவோட இருக்கிறதுல பார்க்க முடியும். ஆனாலும் இதுக்கும் விதிவிலக்கு சுபத்துவம் குருவோட பாட்டு. சரிங்களா? எப்பயுமே இதை வந்து மறக்கவே கூடாது. தசாபுத்திகள் நடப்புல வருதா அப்பதான் நம்ம இதை பத்தி கவலை கொள்ள வேண்டியிருக்கும். பாவிகளோட தொடர்பு, சனி ராகு கேது இது எங்கேயாவது இணைஞ்சு உட்கார்ந்துட்டாங்க அப்படின்னா நிச்சயமா சிக்கலை கொடுக்கக்கூடிய ட்ரபிளாவே ஆயிரும். சோ சந்திரன் அங்க ரொம்ப கெடுவார் இந்த 3 பாவிகள். ஏன்னா சந்திரனுக்கு பகைக்கிறார்கள். சோ சந்திரன் புதன் காம்பினேஷன் இருக்கா, நீங்கள் உங்களுடைய பேச்சு, உங்களுடைய எண்ணங்கள், கையெழுத்து இந்த மாதிரி விஷயங்கள்ல மிகவும் கவனமாக இருக்க வேண்டியது மிக மிக அவசியம்.